கடவுள் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் உங்களை சந்திப்பது ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி, பாக்கியம். இந்த நேரத்தை கொடுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். இது மாத்திரமல்லாமல் இந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்ததான சபையின் ஊழியருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சபையாராக யாருக்கும் இயேசு நாமத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி நாம் மகிழ்ப்படுவதாக. நம்முடைய வேதத்தை தெரிந்து நாம் தியானத்தை நாம் செய்யலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் தியானத்தை இன்றைக்கு நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், திருக்கரங்களை கொடுக்கிறோம், கர்த்தர் தொடர்ந்து நடத்தி செபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே வாசித்து தியானிக்க சொல்லியதான அந்த வார்த்தையாவது எங்களோடு பேசுகிறோம். உங்களுடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே மகிமைப்படுத்தி நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து கிருபைகளை சூழ்நிலை வழிநடத்துகிறார். ஆசீர்வதிக்கும் இயேசு நாமத்தில். ஓகே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா என்கிறதான ஒரு ஆசிரியர் எழுதுறதான ஒரு புத்தகம். இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சபையினுடைய தோற்றம், சபை எப்படி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாஸ் போராட்டம் நினைச்சாதீங்க, மைக் போராட்டம். சில நேரங்கள் நமக்கு அப்படி தான் தோணும், பிசாஸ் ஒரே போராட்டம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. லூக்கா தன்னுடைய 2வது எழுத்தை அல்லது புத்தகத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இது ரெண்டு ஒரே புத்தகம் தான். லூக்காவுடைய நற்செய்திகளும் அப்போஸ்தலர்களும் வேற வேற கிடையாது. அதனுடைய தொடர்ச்சி தான் இது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இங்க கடவுள் ஒரு வார்த்தையை வாக்கு கொடுப்பதை போல இங்கே லூக்கா எழுதியிருக்கிறார். அதுதான் நம்ம படித்தோம் இல்லைங்களா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை நமக்கு வாசிக்கிறோம். இந்த வசனம் நம்ம எப்படி நம்ம இதை புரிந்து கொள்கிறோம் அப்படின்னாக்க, பரிசுத்த ஆவியாகிய இந்த கடவுள் நமக்குள்ள வரும் பொழுது நமக்குள்ள ஒரு அசாத்தியமான ஒரு பலன் வந்து விடுகிறது. அந்த பலனை வைத்து நம்ம எது வேணாலும் செய்யலாம், அதற்குத்தான் இந்த பலன் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். அதற்காகத்தான் இங்கே லூக்கா இதை எழுதுகிறாரா? கடவுள் சொல்லும் பொழுது அதற்காகத்தான் இந்த வசனம் சொல்லப்பட்டதா? இதனுடைய சாராம்சம் என்ன? எதற்காக இதை சொல்லியிருக்குது? இப்போ பரிசுத்த ஆவியானுடைய பலன் என்றால் என்ன அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப சுருக்கமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல்ல நீங்கள் பலனடைந்து என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க, சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பரிசுத்த ஆவியான வரும் பொழுது நம் கடவுளுக்கு சாட்சியாக இருப்பதற்குண்டான பலனை நமக்கு தருகிறார். அதுதான் நீங்க சொல்லியிருக்கிறதான விஷயம். அதாவது சாட்சிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்றைக்கு சீஷர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. என்ன சாட்சி அப்படின்னாக்க, இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, சாட்சி சொல்றோம் அப்படின்னாக்க, நான் கடந்த 2 நாட்களாக கடுமையான வயிற்று வலியில் இருந்தேன், அது அப்புறம் ஜெபித்தேன், வயிறு வலி சரியாச்சு. வயிற்று வலிக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, கெட்டு போனதை கொட்டுறதுக்கு மனசு இல்லாமல் சூடு பண்ணி சாப்பிட்டதா இருக்கும் சரிங்களா? அது நம்முடைய வயிற்று வலிக்கு என்ன செய்யும், ஒரு காரணமாக இருக்கும். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார், நம்ம சாப்பிடாம இருந்திருந்தாங்க ஆரோக்கியமாகவே இருந்திருக்கும் சரிங்களா? இது ஒரு சாட்சி அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறோம். இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் இங்கே சொல்லும் பொழுது வேதாகமத்திலே சொல்லி இருக்கும் பொழுது குறிப்பிட்ட காரியம் என்னவென்றால்,
கடவுளுக்கு நாம் சாட்சிகளா இருப்போம். ஐ விட்னஸஸ், we should be eye witnesses. நாம் கடவுளுக்கு கண்கண்ட சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லுகிறார். சீஷர்களுக்கு சொல்லும்போது அதுதான், இந்த பரிசுத்த ஆவி உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பதற்கான பலன் உங்களுக்குள்ள வந்துவிடுகிறது. ஏன் அப்படின்னாக்க, அன்னைக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை பற்றியும் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை பின்பற்றும் பொழுதும், அது இயேசு கடவுள் என்று சொல்லும் பொழுதும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருந்தது, ஒரு பெரிய பயம் இருந்தது. இந்த பிள்ளை, அதாவது இந்த கிறிஸ்தவர்களுக்கு, இயேசுவை பின்பற்றக்கூடியதான கூட்டத்தாருக்கு உயிர் போகக்கூடியதான சூழ்நிலைகள் இருந்ததினாலே, அந்த சூழ்நிலையிலே நீங்கள் இயேசுவே கடவுள் என்று சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாக பின்பற்றி செயல்பட வேண்டும், நடக்க வேண்டும் என்பதற்கான பலன் என்று இங்கு சொல்லியிருக்கிறது. அப்போஸ்தலர் 1:8 இந்த வசனம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுவதுமாக பயணிக்கக்கூடியதான ஒரு வசனம். இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இருக்கக்கூடியதான எல்லா விஷயங்களும் என்ன செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் கடவுள் பலன் கொடுத்திருக்கிறார், இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு அவர்களுக்கு என்னென்ன காரியத்துக்கு பலன் கொடுத்தாரோ, அல்லது எதற்காக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதோ, அல்லது கடவுளுடைய வார்த்தை சொல்லப்பட்டதோ, அதுதான் இதனுடைய சரியான அர்த்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே. முதல்ல 2ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை பற்றினதான ஒரு விஷயம் என்ன செய்யப்படுகிறது சொல்லியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் முதலாக என்ன செய்கிறார்? ஜனங்கள் மேல் வந்து அமருகிறார் அப்படின்ற ஒரு கருத்து, ஒரு காரியம், ஒரு செயல்பாடு அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுக்கு முன்பதாக பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் இல்லையா அப்படின்னு கேட்டாக்க இருந்திருக்கிறார். ஆனா இந்த வடிவத்தில் நம்ம என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல, பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் இப்படிப்பட்டதான ஒரு செப்பரேட் என்டிட்டி அங்க என்ன செய்யப்படல, கொடுக்கப்படவில்லை. ஒரு தனிப்பட்டதான ஒரு விஷயம், பரிசுத்த ஆவி என்கிறதான ஒரு தனி நபர், திருத்துவத்தினுடைய 3ஆம் நபர் என்ற கண்ணோட்டத்திலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான ஒரு விஷயத்தை அறிமுகம் செய்கிறார். இயேசு சொல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் என்றதான ஒரு சாரம்சம், ஒரு வஸ்து நமக்கு தெரியாமலே போயிருக்கும். பழைய பாட்டில் இது இருந்திருக்கா அப்படின்னாக்க இருந்திருக்கார். பரிசுத்த ஆவியானவர் எல்லா காலகட்டத்திலும் இருந்திருக்கிறார் இல்லைங்களா? ஆதியாகமத்துல வாசிக்கிறோம், அங்க இருக்கக்கூடியதான புளூரலிஸ்டிக் ஃபார்ம் இல்லையா, அங்க இருக்கக்கூடியதான அந்த பண்மையில சொல்லப்பட்டிருக்கிறதான விஷயம் என்ன செய்கிறது நமக்கு தெரிகிறது, புலப்படுகிறது. ஆனா இதே அர்த்தத்தில் தான் அங்க சொல்லியிருக்கிறாங்க கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் பற்றி தெரியாது. யூதர்களுக்கு அல்லது பழைய பாட்டு நபர்களுக்கு கடவுள் ஒருவர் என்பது மட்டும்தான் தெரியும். யூதர்களுக்கு குறிப்பாக சொல்ல போனோம்னாக்க, உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்தாக்க, இஸ்ரவேலை கேட்கும் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், கடவுள் ஒருவர் என்பது மட்டும்தான் யூதர்களுக்கு தெரிந்ததான ஒரு விஷயம். 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுலாம் அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்ப இந்த திரித்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, திரித்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல இந்த 3 நபர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. ஆனால் புதிய பாட்டுல அவருடைய செயல்பாடுகள் தனித்தனியாக காண்பிக்கப்பட்டிருக்கிறதுனால நமக்கு என்ன செய்கிறது, 3 தெய்வங்கள் 3 நபர்கள் அப்படின்ற மாதிரி நமக்கு புரியுது. ஆனா இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான ஒரு டெக்னிக்கல் டேர்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பெரிகோரைசிஸ். பெரிகோரைசிஸ் அப்படின்னா 3 பேரும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து பிரிக்க முடியாத நிலையில இருக்கிறாங்க. அதுதான் இது பெரிகோரைசிஸ். இதுதான் திருத்துவம். தனித்தனியா நீங்க என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் இருக்கக்கூடிய இடத்துல இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக இருப்பார், பிதாவாகிய தேவன் கண்டிப்பாக இருப்பார். இயேசு கிறிஸ்து இருக்கக்கூடிய இடத்துல பிதாவாகிய தேவன் இருப்பார், பரிசுத்த ஆவியானவர் இருப்பார். பிதாவாகிய தேவன் இருக்கக்கூடிய இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இருப்பார், குமாரனாகிய தேவன் என்ன செய்வார், இருப்பார். இவர்களை தனித்தனியா நம்ம எங்கேயுமே என்ன செய்யாது, பார்க்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. பிரிக்கவும் முடியாத ஒரு 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 பிணைப்பாக அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு பெயர் தான் பெரிகோரைசிஸ். சரிங்களா? அப்ப பழைய பாட்டுல இது தனியாக அவர்கள் பார்க்கவில்லை, அவர்களுக்கு புரியவில்லை. இயேசு கிறிஸ்து தான் முதலாக பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான ஒரு கான்செப்டையே, ஒரு கருத்தையே இயேசுதான் என்ன செய்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். அதனாலதான் யூதர்களுக்கு என்ன செய்யல, இயேசுவை பிடிக்கல, இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியவில்லை. ஏன் முதல்ல என்ன சொன்னாரு, கடவுள் அவர் இருக்கிறாரு, நான் கடவுளுக்கு வந்தவர் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருனாக்க, நானும் கடவுள் அப்படின்னு சொல்றாரு, நானும் கடவுள் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னா. இப்ப என்ன சொல்றாருனாக்க, இன்னொரு கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறார். அப்ப இது என்ன இருக்குதுன்னாக்க, அவங்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனால்
இங்கே சொல்லும் பொழுது திருத்தவத்தின் 3வது நபரை முதலாக இங்கே அறிமுகம் செய்து வைக்கிறார். இவர் வரும்பொழுது நடக்கக்கூடியதான விஷயங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் என்ன செய்கிறது சொல்லப்பட்டது. 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டவர்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்க 1-2 விஷயங்கள் மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். கடைசியாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் நான் பார்க்க கடவுள் உதவி செய்வாங்க. 2ஆம் அதிகாரத்துல வந்தோம் அப்படின்னாக்க பரிசுத்த ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான பலன் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நான் வாசித்தேன் பாருங்க. கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். சரி, இப்ப பரிசுத்த ஆவியானவர்களுக்கு பலன் கொடுத்திருக்கிறார். என்ன பலன் கொடுத்திருக்கிறார்? பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். புரியுதுங்களா? ஓகேவா? கவனிங்க. பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் என்ன செய்திருக்காங்க? அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்திருக்கிறார்கள். இந்த பல மொழிகளை பேசக்கூடியதான இடத்துல இங்க இருக்கக்கூடியத பாருங்க, இவங்க பேசுற காரியங்களை பாருங்க. இவர்கள் 11ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. என்ன பாஷையில பேசுறாங்க? நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அதாவது நிறைய மொழிகளை பேசக்கூடியவர் இருக்கிறாங்க இல்லையா? இவர்கள் எல்லாரும் அவரவர்களுடைய மொழியை அவரவர்களுடைய தாய்மொழியில இந்த தாய்மொழி தெரியாத இருக்கக்கூடியதான கடவுளுடைய பிள்ளைகள், அதாவது இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள், சரிங்களா? அவங்களுக்கு தான் அந்த 1:8 வந்து என்ன செஞ்சிருக்காரு? கடவுள் வாக்கு பண்ணிடுறாரு. இப்ப இந்த அப்போஸ்தலர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, உதாரணத்துக்கு சொன்னாக்க கிரேக்க மொழியில பேசுறாங்க, அரபியர்கள் பேசக்கூடிய மொழியில பேசுறாங்க, ரோமர்கள் பேசக்கூடியதான லத்தீன் மொழியில என்ன செய்யறாங்க? கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய மகத்துவங்களை பேசுறாங்க. இது வரைக்கும் அவங்க யாரும் இந்த மொழியில பேசுறதே கிடையாது. புரியுதா? இது வரைக்கும் அவங்க இதுல பேசுறதே கிடையாது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு பலன் தந்து கடவுளை பற்றி ஒரு நல்ல தருணம் சொல்லுவதற்கான ஒரு நல்ல தருணம் இது என்பதனாலே அவர்களுக்கு புரியக்கூடிய பாஷையிலே இவர்கள் பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் பேசியிருக்காரு, தந்திருக்கிறார். புரியுதா சொல்லக்கூடிய விஷயம்? புரியுதா? அன்னைக்கு லாங்குவேஜ் வாஸ் தி பிகெஸ்ட் பேரியர் டு கம்யூனிகேட். அது ரொம்ப ஒரு கஷ்டமா இருந்துச்சு. இப்போ லத்தீன் மொழி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க? லத்தீன் மொழி தெரியக்கூடிய ஒருவரை வச்சுட்டு என்ன செய்வாங்க? ஏதாவது பேசுவாங்க. தூபாசி டிரான்ஸ்லேட்டர் அவங்கள வச்சுட்டு என்ன செய்வாங்க? பேசுவாங்க. ஏன்னா அந்த மொழியை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன் கிரேக்க மொழியை பேசக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க? மற்ற மொழி தெரியாதவங்க இடத்துல யார் அந்த மொழி தெரியுமோ அவங்கள்ட்ட போய் என்ன செய்வாங்க? பேசுவாங்க. அது அவங்களுக்கு என்ன செய்வாங்க? பண்ணுவாங்க. அடுத்த தேசத்துக்கோ அடுத்த நாட்டுக்கோ போகும்போது இது ஒரு கஷ்டமா இருந்துச்சு, கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப எல்லாரும் வந்திருக்கிறாங்க, ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க. இப்போ பல ஒரு பெரும் கூட்டம் வந்திருக்கு, ஒரு திரள் கூட்டம் வந்திருக்கிறது. இந்த திரள் கூட்டத்துக்கு எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை பற்றிய விஷயத்தை சொல்லிவிட வேண்டும். ஆனா மொழி தெரியாது. இப்ப என்ன பண்றாரு பரிசுத்த ஆவியானவர்? யார் யாருக்கு எந்தெந்த மொழி தெரியுமோ அந்தந்த மொழிகளிலே அப்போஸ்தலர்கள் பேசும்படியாக என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அவர்கள் பேசுகிறாங்க. அதுதான் அவங்களுக்கு என்னது? ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இவ்வளவு நாள் நம்மளுடைய பாஷையில அவங்க பேச மாட்டானே, இன்னைக்கு திடீர்னு பேசுறானே. அதுவும் என்ன பேசுறான்னா கடவுளுடைய மகத்துவத்தை பேசுகிறான். அவங்களுக்கு புரியுது என்ன பேசுறாங்கன்னு தெரியுது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய விஷயங்களை பேசுகிறார்கள் என்று என்ன செய்கிறது? புரிகிறது. அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? வரும்பொழுது கிடைக்கக்கூடியதான பலன். எதற்காக? கடவுளை மகிமைப்படுத்துவதற்கான பலன். அவருக்கு நாம் சாட்சியாக இருப்பதற்கான பலன் என்ன செய்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். புரியுதா சொல்லக்கூடிய விஷயங்கள்? ஓகே. அடுத்தது 3ஆம் அதிகாரத்துக்கு வந்து அப்படின்னாக்க பேதுரும் யோவானும் ஜெபாலயத்துக்கு போறாங்க. 3 மணிக்கு போறாங்க, சாயங்காலம் 3 மணிக்கு போறாங்க. போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு சப்பானியை பார்த்து என்ன செய்யறாங்க? அவர் பிச்சை கேட்கிறாரு. இவங்க என்ன செய்யறாங்க? பிச்சை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க 6ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 6ஆம் வசனம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் தரடுகளும் பலன்பட்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அற்புதங்கள் நடக்கிறது இல்லையா? இது யார் மூலமாக நடந்தது?
பேதுரு யோவான் இதை செஞ்சாங்களா அப்படின்னாக்க கிடையவே கிடையாது. சரிங்களா? பேதுரு யோவான் இதை செஞ்சாங்க அப்படின்னாக்க தப்பு. பேதுருவே சொல்றாரு 12ஆம் வசனத்துல, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினானது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? சரிங்களா? எங்களால இவன் நடக்கலன்றாங்க. இவன் நடந்ததுக்கு யார் காரணம்? சத்தியமா நாங்கள் கிடையாது. அவங்களுக்கு ஒரு நினைப்பு, பேதுருவும் யோவானும் வந்தாங்கப்பா நடக்க வச்சுட்டாங்க அப்படின்னு. இல்லை, எங்களால நடக்கலன்றது அற்புதம் செய்யப்பட்ட இடத்தில் இருந்தவர்கள் சொன்னாங்க. பேதுருவும் யோவானுமே சொல்றாரு, நாங்க இவனை நடப்பதற்கு எங்களால எதுவுமே இல்லை. எங்க பக்தியோ, எங்க சக்தியோ, எங்க அறிவோ, எங்களுடைய திறமையோ எதுவும் கிடையாது. எதுவுமே கிடையாது. ஒருவேளை பேதுருவும் யோவானும் இன்னைக்கு இருக்கிற போதகர்கள் போல இருந்திருந்தாங்க, போற இடத்துக்கெல்லாம் டிக்கெட் போட்டு கொண்டு போயிருப்பாங்க. வாங்க சாட்சி சொல்லுவாங்க, ஐயா ஜெபித்தார், நான் நடந்தேன், எல்லா கூட்டத்திலையும் சொல்ல வச்சுருவாங்க. ஆனா அப்படி செய்யல, அங்கேயே சொல்லிட்டாங்க பாருங்க, கன்ஃபெஷன், கன்ஃபெஷன், என்ன நாங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்றாங்க. இது பரிசுத்த ஆவியினால் நடந்தது. இதுதான் பரிசுத்த ஆவியினால் வரும்போது சாட்சிகளா இருக்கும். அற்புதங்கள் அப்படிங்கும் பொழுது அற்புதங்கள் யாருக்கு நடக்குது? வேதாகமத்துல புதிய ஏற்பாட்டுல நீங்க பார்த்தீங்க அப்படின்னாக்க அற்புதங்கள் யாருக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தாக்க, அற்புதங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு தான் அதிகமாக நடந்திருக்கிறது. கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு தான் என்ன செய்த அற்புதம் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு அற்புதம் நடக்கல. இன்னைக்கு நிறைய பேர் சபைகளுக்குள்ள அற்புதம் நடக்கணும்னு ரொம்ப விரும்புவோம். அற்புத ஞாயிறு, அற்புத வெள்ளி, அற்புத புதன், அற்புத செவ்வாய், என்னென்னலாம் இருக்குதோ அற்புத கூட்டங்கள் இல்லையா, எல்லாம் போட்டு நம்ம ஆளை கூப்பிடுறது போடுறோம். ஆனா அற்புதங்கள் யாருக்கு நடந்தது அப்படின்னாக்க, அற்புதங்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு, அவர்களுக்கு தான் என்ன செய்தது? அற்புதம் நடந்தது. நடந்தது நோக்கம் என்ன? அற்புதத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, கடவுளை பற்றி சொல்லுவதற்காக அற்புதங்கள் நடந்தது. வேதாகமத்திலே 3 காலகட்டங்களிலே அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று எப்பன்னு பார்த்தீங்கன்னாக்க, மோசேயுடைய காலத்தில், மோசே யோசுவா காலங்களிலே அற்புதம் நடந்தது. மோசே போய் என்ன செய்கிறார்? அற்புதத்தை செய்கிறார். பார்வோனுக்கு முன்பதாக செய்கிறார். 10 வாதைகள் பற்றி பார்க்கிறோம். செங்கல் விழுந்தது, எரியோப்பட்டை விழுந்தது இல்லையா, மண்ணா பொழிந்தது, கண்மலையிலிருந்து தண்ணீர் வந்தது, இன்னும் எவ்வளவு விஷயங்கள் என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். இது இவருடைய காலகட்டங்களிலே அற்புதங்கள் நடந்துச்சு. அடுத்தது அற்புதம் எப்ப நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தீர்க்கதரிசியுடைய காலங்களிலே அற்புதம் நடந்தது. அதாவது எலியா எலிசாவுடைய நாட்களிலே அற்புதம் நடந்தது. இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் இருக்கிறார் இல்லையா, மழை பெய்தது, மழை பெய்யாமல் இருந்தது, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினாங்க. இதெல்லாம் அவங்களுடைய காலகட்டத்தில் நடந்துச்சு. மூன்றாவது எப்ப அற்புதங்கள் நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்க, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுடைய காலத்திலே அற்புதம் நடந்தது. சரிங்களா? இப்ப அற்புதம் நடந்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கடவுளை பற்றி சொல்லுவதற்கு இதை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். ஒரு ஸ்பிரிங் போர்டு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதாவது இந்த அற்புதத்தை செய்வதனாலே என்ன அவங்க சொல்ல வர்றாங்க, இதை வைத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இந்த அற்புதத்தை வைத்து கடவுளை பற்றி சொல்லுகிறார்கள். மோசேயுடைய காலத்தில் எடுத்துக்கோம். மோசேயுடைய காலத்துல இந்த வாதைகள் இல்லையா, அதெல்லாம் அற்புதங்கள் தான். இப்ப இது நடந்துச்சு. இதை வைத்து மோசே என்ன பண்றாரு அப்படின்னாக்க, பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று கொண்டு எங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு எங்களை விட்டுன்றார். இதெல்லாம் செய்வதற்கு ஒரு கடவுள் இருக்கிறார். இந்த கடவுளுடைய வல்லமையினால் தான் நான் இதை செய்கிறேன். கடவுள் யார் என்பது என்ன செய்யறாங்க அங்க சொல்றாரு மோசே. சரிங்களா? அடுத்தது எலியா எலிசாவுடைய நாட்களில் அற்புதம் நடந்தது. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்க, எலியா எலிசாவுடைய நாட்களில் நடந்த பொழுது இஸ்ரவேலிலே கடவுள் ஒருவர் இருக்கிறார், இஸ்ரவேலிலே தேவன் என்பவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை சொல்வதற்காக இந்த அற்புதங்களை பயன்படுத்தி கொண்டார். மூன்றாவது அப்போஸ்தலருடைய நாட்களில், இயேசு கிறிஸ்துவின் காலங்களிலே கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இந்த அற்புதத்தை எல்லாம் செய்கிறார் என்பதை சொல்வதற்காக இந்த அற்புதத்தை பயன்படுத்தி கொண்டார்கள். இதன் மூலமாக கடவுள் என்ன செய்யறாங்க? காண்பித்து கொடுக்கிறார்கள். சரிங்களா? இந்த ட்ரெயின்லாம் போகும்போது திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும். ஒரு தட்டு வச்சு என்ன செய்வாங்க? அடிப்பாங்க. 2 குச்சி வச்சு என்ன செய்வாங்க? கடற்கரை அடிப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? காசு போடுவோம். காசு போடுறதுக்கு என்ன பண்ணுவோம்? பார்ப்போம். என்ன சத்தம் வருது அப்படின்னு பார்ப்போம். எதுக்கு? ஓ, வித்த காட்டுறவங்க வந்துருக்காங்க இல்லையா, அந்த பாப்பா, சின்ன பொண்ணு, ஒரு பையன், அந்த மாதிரி என்ன செய்வாங்க? இருந்துக்கிட்டு சின்ன வளையத்துக்குள்ள என்ன செய்வாங்க? 2 பேர் பூந்து அசால்ட்டா வருவாங்க. அந்த பொண்ணு அது என்னென்ன டிசைன் எல்லாமோ வரும் இல்லை, போயிட்டு அப்படி வரும், போயிட்டு இப்படி வரும். அதெல்லாம் நம்ம வீட்டில் ட்ரை பண்ணுறோம், எங்கே மாட்டிக்குவோம் இல்லையா? அது என்ன பண்ணுவோம்?
இப்படி போகும், இப்படி வரும், வளையும், ரவுண்ட் அடிக்கும், போகணும். அது உள்ளே போயிட்டு இன்னொரு ஆளையும் உள்ளே போட்டு இழுத்து என்ன செய்யும், வெளியே போகணும். இதெல்லாம் பண்ணணும். வேகமாக தட்டுவாங்க இல்லையா, கடற்கடல் சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டோன்னு நம்ம திரும்பிப்போம். திரும்பி பார்த்ததுக்கப்புறம் அவங்க வேலையை செய்ய ஆரம்பிப்பாங்க இல்லையா. அற்புதங்கள் இதேதான். அற்புதத்தை செய்கிறார்கள். அற்புதத்தை செய்யும்போது அத்தனை பேரும் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். ஆச்சரியமாக பார்க்கிற நேரத்தில் கடவுளை பற்றி அவர்கள் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறார். இதுதான் அற்புதத்துடைய நோக்கமாக இருந்தது. புதிய பாடல் முழுவதும் என்ன செய்யணும், அதை தான் பார்க்கணும். இப்போ 3ஆம் அதிகாரத்திலையும் குணமாக்கப்பட்டதான இந்த சப்பானி போய் சொல்றாரு. பேதுரு யோவானத்துல வந்து கேட்கறாங்க. வந்தோடனே அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்கனாக்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் இதெல்லாம் செய்யறாரு, அவர் கடவுள் அப்படின்றதுக்கான சாட்சியாக என்ன செய்யறாரு, எல்லாவற்றையும் சொல்ல ஆரம்பித்து விடுறாங்க. இதுதான் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல வரும்பொழுது நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கணும். சரிங்களா? ஓகே. இது இப்ப இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான ஒரு விஷயத்த என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்கணும். 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தோம்னா 6ஆம் அதிகாரத்துல லூக்கா ஒரு நபரை என்ன செய்கிறார், அடையாளப்படுத்துகிறார். சரிங்களா? 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பாருங்க. 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பேகோடையும் நிக்கோடையும் நீமோனையும் பார்மோனாவையும் யூதமார்க்க அமைந்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு இப்ப இங்க ஒரு நபரை லூக்கா என்ன செய்கிறாரு, காண்பிக்கிறார், அடையாளப்படுத்துகிறார். 8ஆவது வசனத்துல ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். இப்ப லூக்காவுடைய எழுத்துநடை இதுதான். இந்த ஸ்டைல் ஆஃப் லூக்ஸ் ரைட்டிங் இதுதான் என்ன செய்யறாரு, இப்படிதான் பண்றாரு. என்னன்னாக்க ஒரு நபரை அதுக்கு முன்பாக என்ன செய்யறாரு, யாரை பத்தி சொல்லணும்னு விரும்புறாரோ அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு நோட் கொடுக்குறாரு. நோட் கொடுத்துட்டு என்ன பண்றாருன்னா அடுத்தது அவரை பத்தின ஒரு எலாபரேட்டட் ஸ்பீச் இல்லைன்னா எலாபரேட்டட் ஒரு ரைட்டிங் என்ன செய்யறாரு, திரும்ப கொடுக்குறாரு. 6ஆம் அதிகாரத்துல ஸ்தேவானை என்ன செய்யறாரு, இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரிங்களா? அதே போல நீ 7ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னாக்க 7ஆம் அதிகாரம் முடியும் பொழுது பவுலை பற்றினதான ஒரு இன்ட்ரோடக்ஷன் என்ன செய்வாரு, கொடுப்பார். 7ஆம் அதிகாரம் முடியும் பொழுது ஸ்தேவானுடைய வஸ்திரத்தெல்லாம் எடுத்து சவுல் என்னப்பட்ட வாலிபுடைய பாதத்துல வைத்தார்கள் என்று செய்வாரு. சவுலை பற்றி ஒரு சின்ன நோட்டு கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சவுலை பற்றின விஷயத்தை பத்தி என்ன செய்வாரு, பேச ஆரம்பிப்பார். சரிங்களா? ஓகே. இது லூக்காவுடைய எழுத்து நடை, எழுதக்கூடியதான அந்த போக்கு ஸ்டைல். தமிழ் சினிமா மாதிரி இல்லையா, அப்படியே ஹீரோ ஓடி வருவாரு, காலை காட்டுவாங்க, ஷூவை காட்டுவாங்க, அப்புறம் முட்டியை காட்டுவாங்க, அப்புறம் இடுப்பு காட்டுவாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க, தலையை காட்ட மாட்டாங்க, கடைசியாக தான் காட்டுவாங்க. அப்போ கூட என்ன செய்வாங்க, இன்னொரு ட்விஸ்ட் உடனே பின்னாடி காட்டுவாங்க இல்லையா, உடனே கேமரா முன்னாடி வரும் ஹீரோ காட்டுவாங்க. அது மாதிரி லூக்கா காட்டினாங்க இல்லையா. இப்போ என்ன செய்யறாரு, கொஞ்சம் காட்டுவாரு, காட்டிட்டு என்ன பண்றாரு, அடுத்தது இந்த நபர் என்ன செய்ய போகிறார் என்று ஒரு பெரிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாரு, உணர்ந்து செய்வார். ஸ்தேவானை பற்றியதான விஷயத்தை இன்னைக்கு கொஞ்சம் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, இப்ப ஸ்தேவான் மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வருகிறது. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஸ்தேவானை பற்றி பிரதான ஆசாரியர்களும் சதுசேயர்களும் பரிசேயர்களும் வேதபாரர்களும் என்ன குற்றப்படுத்துகிறார்கள் அப்படின்னாக்க, நீ மோசேயுடைய பிரமாணத்தை மீறி விட்டாய் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள். தேவாலயத்துக்கான காரியங்களை எல்லாம் மீறி விட்டாய் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, குற்றப்படுத்துகிறார்கள். இதுதான் ஸ்தேவான் மேல இருக்கிறதான ஒரு குற்றச்சாட்டு. இப்ப ஸ்தேவான் தன்னுடைய குற்றத்தை மறுத்து பேசுவதற்கோ அல்லது நீங்கள் சொல்லக்கூடிய குற்றத்துல என்னிடத்துல எதுவுமே இல்லை, எதுவும் காணப்படவில்லை என்று சொல்வதற்கோ ஸ்தேவான் இங்க ஒரு பெரிய வார்த்தை, ஒரு பிரசங்கத்தை அவர் என்ன செய்யல, பண்ணல. ஆனா இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு ஒரு பெரிய பிரசங்கத்தை என்ன பண்றாரு, ஸ்தேவானுக்கு அவர் சொல்லுகிறார். 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க பாருங்க. சில வசனங்களை வாசிப்போம். இதுல பெரிய வசன பகுதி இது, 60 வசனங்கள் இருக்கக்கூடிய அதிகாரம். எல்லாத்தையும் வாசிக்க போறதில்ல, சிலதை மட்டும் வாசிப்போம். பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்டான். அதற்கு அவர்கள், சகோதரன் பிதாக்களை கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் கானானிலே குடியிருக்கிறதுக்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவனும் தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் நிலத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு கானானிலே வாசமடினான். அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற தேசத்திற்கு அவனை அழைத்துக் கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். அதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளையில்லாது இருக்கும்போது உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார்.
அந்தபடியே தேவன் அவனை நோக்கி, உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் சஞ்சரிப்பார்கள், அத்தேசத்தார் அவர்களை அடிமைகளாக்கி 400 வருஷம் துன்பப்படுத்துவார்கள், அவர்களை அடிமைப்படுத்தும் ஜனத்தையோ நான் ஆக்கினைக்கு உட்படுத்துவேன், அதற்கு பின்பு அவர்கள் புறப்பட்டு வந்து இவ்விடத்துல எனக்கு ஆராதனை செய்வார்கள் என்றார். இப்ப ஸ்தேவான் என்ன பண்றாருனாக்க, ஆபிரகாம் இடத்துல வந்து தன்னுடைய பிரசங்கத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எப்பொழுதுமே யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, யாக்கோபுக்கு அப்புறம் வந்தவர்கள் எல்லாரும் அடிமைத்தனத்திற்குள்ளாய் வாழ்ந்தவர்கள். யாக்கோபுக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாரும் என்னது, அடிமைத்தனத்துக்குள் வாழ்ந்தவர்கள். ஆனா இந்த 3 பேர் மட்டும்தான் அடிமைத்தனத்திற்கு உட்படாத சுயாதீனமாக வாழ்ந்தவர்கள், விடுதலையோடு வாழ்ந்தவர்கள், கடவுளோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள். இதவர்களுக்கு அதனாலதான் இவங்க எப்பயுமே என்னது, யூதர்களுக்குள்ளே இவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள், முக்கியமானவர்கள். அப்ப இங்க இருந்து ஆரம்பிக்கிறார். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமிடத்திலே கடவுள் சொன்னார், ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ஆரம்பித்து இவர்களோட என்ன செய்யறாரு, அவருடைய பிரசங்கத்தினுடைய தொடர்ச்சியை இங்கே ஆரம்பித்து என்ன செய்யறார், தொடங்குகிறார். ஆபிரகாமை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி கடவுள் சொல்லும் பொழுது, ஆபிரகாமுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம்னா என்னன்னு புரியல. சரிங்களா? உன் மூலமாக தேசத்தில் இருக்கக்கூடியதான எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு என்னன்னு புரியல. இந்த கடவுளும் யாருக்கும் அவருக்கு சரியாக விளங்கவில்லை. 25 ஆண்டு காலங்கள் ஆபிரகாம் காத்திருந்தாருன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? 25 ஆண்டு காலங்கள் ஆபிரகாம் காத்திருக்கல, கடவுள் தான் வெயிட் பண்ணியிருக்காரு. ஏன்னா கடவுளை சரியாக புரிந்து கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு 25 ஆண்டு காலங்கள் ஆகியிருக்கிறது. எப்பெல்லாம் கடவுள் சொல்றாரு, ஆபிரகாமை ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்தில் அழைத்தாருன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்பதாகவே 11ஆம் அதிகாரத்திலே நீ என்ன செய்ய, புறப்பட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார். இப்ப அது அவருக்கு புரியல. அவர் என்ன செய்யறாரு, மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வராரு இல்லையா? அவருடைய தகப்பன் மறைந்து போகிறார். திரும்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், நீயும் உன் வீட்டாரு உன்னுடைய மனைவி மட்டும் என்ன செய்ய, புறப்பட்டு வாங்கன்றாரு. அப்பவும் புரியல, லோத்த கூட்டிட்டு வராரு. ஆபிரகாமுக்கு கடைசி வரைக்கும் புரியாத போல இருக்குன்னு கடவுளை என்ன பண்ணிட்டாரு, 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டாரு. இதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை வேறு விதமாக வருகிறது. ஆபிரகாமுக்கு கடவுள் சொன்ன காரியங்கள் நம்புவதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஆபிரகாமுக்கு 25 ஆண்டு காலங்கள் ஆகிடுச்சு. அதுக்கு பிறகுதான் என்ன செய்யறாரு, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து மற்ற எல்லா காரியங்களும் நமக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆபிரகாமுக்கு சரியா புரியாதனால்தான் ஈசாக்கு வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு, இஸ்மவேலை பெற்றெடுத்துட்டாரு. பல நேரம் நம்ம இப்படிதான் நினைச்சுக்கணும், ஆபிரகாம் ஆசீர்வாதம்னாக்க ஆபிரகாம் அந்த ஊருக்கு வந்தான், ஒன்றும் இல்லாமல் வந்தான், இப்படி பண்ணான், இப்படி செஞ்சான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். மெட்டீரியல் பிளஸிங் இந்த மாதிரியான ஆசீர்வாதங்கள் தான் நமக்கு தெரியும். ஆனால் கடவுள் என்ன சொல்லியிருக்காங்க, உனக்குள் பூமியோட வம்சங்களான ஆசீர்வதிக்கப்படும் சொல்லக்கூடாது. நீ கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உன்னை பார்த்து மற்றவர்கள் என்ன செய்வாங்க, இந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அதுதான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் அப்படிதான் வச்சிருந்தாரு. நீங்க எல்லாரும் என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது உங்களை பார்த்து என்ன செய்வாங்க, மற்றவங்க உங்களுக்கு பக்கத்து தேசத்தில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அப்ப இந்த கடவுளை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்ப கடவுள் வைத்திருக்கிற நன்மை அவர்களுக்கும் போய் சேரும். அப்படிதான் உங்களுக்கு மூலமாக பூமியில வம்சங்களால் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னாக்க, கடவுள் பெரிய கண்டெய்னர்ல காசு கொடுத்துருவாரு, அதை நான் என்ன பண்ணுவேன், வேணுன்றவங்களுக்கு எல்லாம் நான் கொடுப்பேன், அப்படிதான் கடவுள் என்னை அப்படிதான் பூமியில வம்சங்களால் ஆசீர்வதிக்கப்படும் நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லை, அப்படி இல்லை. நான் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது என்னுடைய கீழ்ப்படிதலையும் என் கடவுள் மேல் எனக்கு இருக்கிறதான விசுவாசத்தை நம்பிக்கையும் பார்த்து மற்றவர்கள் இதற்குள்ளாக வருவார்கள். அப்பொழுது அவர்களும் கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அதற்கு நான் காரணமாக அமைந்து வருகிறேன். அதுதான் என் மூலமாக பூமியின் வம்சங்களால் நான் செய்யப்படுகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது அப்படின்றத சொல்லணும். புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே, சரி. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, அதுக்கப்புறம் யோசேப்புடைய வாழ்க்கையை தொடங்கி ரொம்ப பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் செய்யறாரு, கொடுத்துக்கிட்டே வராரு. ஸ்டேவான் பேசிக்கிட்டே வரார். பேசிக்கிட்டே வரும் பொழுது அந்த வீட்டில் போய் படிச்சு பாருங்க, என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடும் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஓகே, இப்போ அடுத்தது வரும் பொழுது 51ஆம் வசனத்துக்கு வந்துடுவோம். சரிங்களா? 51ஆம் வசனத்துக்கு வரும் பொழுது இப்பொழுது லூக்காவுடைய எழுத்து நடையிலே ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுகிறது. 50வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க லூக்கா எப்படி பேசிட்டு வருவார்னாக்க, கண்ணே மணியே, மானே தேனே பொன்மானே அப்படின்ற மாதிரி இருக்கும். 51வது வசனத்துக்கு வரும் பொழுது பயங்கரமா சாட ஆரம்பிச்சுருவார். ஏன் அறிவு கட்டாங்க அப்படின்ற மாதிரி அது அப்படி கொஞ்சம் அந்த டிரான்சிஷன் பாருங்க. படிச்சுனாக்க வீட்டில் போய் உட்காந்து பல நேரத்தில் நாங்கள் சொல்லுவோம், பசங்க யாரெல்லாம் சொல்லுவோம், வீட்டில் போய் படிங்க அப்படின்னு. யாரும் படிக்கிறது கிடையாது. எல்லாம் என்ன செய்யறது சொல்றது, போய் படிச்சு பாருங்க.
நீங்க உட்காந்து என்ன செய்ய படிங்க. 50 வரைக்கும் ஒரு மாதிரி பேசுறாரு, 51 வேற மாதிரி என்ன பேச்சு சரியில்லையே அப்படின்ற மாதிரி. சரிங்களா? வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகள் கொடுத்து சிதறப்படாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். ஓகே, இப்ப நீங்க என்ன செய்யறாரு சொல்றாரு, உங்கள் பிதாக்களை போல. யாரை பத்தி சொல்றாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி சொல்றாரு. அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துல பரிசுத்த ஆவியானவர் பற்றியான தனியான ஒரு போதனை புரிதல் இருந்திருக்கிறதாக்கு கிடையாது. இவங்க எதை பரிசுத்த ஆவியை புரிந்து கொள்கிறார்கள் அப்படின்னாக்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவர் பரிசுத்தமானவர், அதுதான் அவங்களுக்கு தெரியும். அதான் பரிசுத்த ஆவி அப்படின்னு என்ன செய்யறாங்க, புரிந்து கொள்றாங்க. The Spirit of the Lord is holy, அவ்வளவுதான். அதான் என்ன செய்யறாங்க, பரிசுத்த ஆவி அப்படின்றத புரிந்து கொள்கிறார்கள். பரிசுத்த ஆவி அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு புதிய பாடலை மட்டும்தான் என்ன செய்வது, இந்த போதனை வருகிறது. ஓகேவா? அப்ப நீங்க சொல்லும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் என்ன செய்யுங்கள், எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரையும் உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள். நீதிபதிகளுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்ப தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்திருக்கிறார்கள். என்ன தீர்க்கதரிசி, ஏன் தீர்க்கதரிசிகளை கொலை செய்யறாங்க? அப்ப தீர்க்க தரிசனம்னா என்ன? கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குனாக்க இவங்க எதை தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? பார்க்கலாம். வேதாகமத்துல தீர்க்க தரிசிகள் எப்போ வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பழைய ஏற்பாட்டு காலங்கள்ல தீர்க்க தரிசிகள் எப்பொழுது வருகிறார்கள், எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களோ அப்பெல்லாம் தீர்க்க தரிசிகள் இருக்கவே மாட்டாங்க. எப்ப தேசத்துல மழை பெய்யுது, தீர்க்க தரிசி இருக்க மாட்டாங்க. எப்ப தேசத்துல செழிப்பு இருக்குது, தீர்க்க தரிசி இருக்க மாட்டாங்க. தேசத்துல அமைதி இருக்குது, தீர்க்க தரிசி இருக்க மாட்டாங்க. தேசத்துல எல்லாம் நல்லா இருக்குது, தீர்க்க தரிசி எங்கப்பா, தீர்க்க தரிசி காணாம எங்கேயாவது இருப்பார், அவ்வளவுதான். எப்போ தீர்க்க தரிசிகள் வராங்க அப்படின்னாங்க, எப்ப தேசம் நியாய பிரமாணத்திற்கு அல்லது கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நடந்து கொள்கிறதோ, ஒரு தனிநபராக இருந்தாலும் சரி, ஒரு கோத்திரங்களாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, முழு தேசமாகவே இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் கடவுளுடைய வார்த்தைக்கு இவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அப்பொழுதுதான் தீர்க்க தரிசிகள் வருகிறார்கள். தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். தீர்க்க தரிசனம் அப்படின்றது என்ன அப்படின்னாங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கண்ணை முன்னா இருட்டா தெரியுது, பாம்பை பார்க்குறேன், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், இது அங்கே சுத்துது, இங்கே சுத்துது, அங்கே தகவல் இருக்குது, இது கிடையாது இல்லையா? வேதாகமத்துல தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை, நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியவில்லை. அப்ப தீர்க்க தரிசிகள் வராங்க, கடவுள் சொல்லியிருக்கிற வார்த்தைகள்லாம் நீ கீழ்ப்படிய மாட்டேன்ற. இப்ப என்ன பண்ணுவாரு கடவுள், நீ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே கடவுள் தம்முடைய நியாயத்திற்கு உண்மையில் செலுத்துவார், கடவுள் தம்முடைய நியாயத்திற்கு உண்மையில் வர பண்ணுவார். கடவுளுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து மனம் திரும்புவாய் என்றால் கடவுள் சொல்லியிருக்கிற நன்மைகளை நீ பெற்றுக்கொள்வார். இந்த எச்சரிக்கை கொடுப்பதுதான் தீர்க்க தரிசியுடைய வேலை இல்லையா? ஒண்ணு, நீ கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியாய பிரமாணத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அவரோடு ஒப்புரம் வாங்கிவிடு. ஒண்ணு இது ஒண்ணு. இல்ல அப்படி நடக்கல, நீ அப்படி செய்யல அப்படின்னாக்க கடவுள் என்ன செய்வார், தம்முடைய நியாயத்திற்கு உண்மையை கொண்டு வருவார். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், நிலநடுக்கமாக இருக்கலாம், பஞ்சமாக இருக்கலாம், அந்நியர்களுடைய படையெடுப்பாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இதை சொல்லுவதுதான் தீர்க்கதரிசியுடைய வேலை. நல்லா இருக்கிற சமயத்துல தீர்க்கதரிசிகள் தேசத்தில் இருப்பதே கிடையாது. எப்பொழுதெல்லாம் தேசம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தீர்க்கதரிசிகள் செய்யறவர் வந்து எச்சரிக்கிறாங்க. அப்ப ஸ்தேவான் நீங்க சொல்லும் பொழுது கடவுளுடைய வார்த்தைக்கு நீங்கள் யாரு, இந்த வேதபாரகர் கூட்டம், பிரதான ஆசாரியர் கூட்டம், பரிசேயர் சதுசேயர், இந்த கூட்டம் எல்லாம் நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்கள் என்று நான் சொல்லுவதனாலே இப்பொழுது நீங்கள் என்னையும் என்ன செய்கிறீர்கள், கொலை செய்ய தேடுகிறீர்கள். புரியுதா? இதுதான் ஸ்தேவான் சொல்றாரு. இப்ப அதையும் செய்ய போறீங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றார். புரியுதா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்க, நீங்க கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம யாரெல்லாம் உங்களை வந்து எச்சரித்து சொல்லுகிறார்களோ, இது உங்களுக்கு முற்பிதாக்கள் காலத்திலே நடந்திருக்குது. யாரெல்லாம் நீ என்னப்பா ஆண்டவர் சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிற, பைபிள்ல போட்டிருக்க மாதிரி செய்ய மாட்டேங்கிற அப்படின்றோம் இல்லையா? அது மாதிரி அப்படிப்பட்டவர்களெல்லாம் நீங்க கொலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்ப என்னையும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க, கொலை செய்ய ஆயுதமாகி விட்டுருங்க. ஸ்தேவானுக்கு புரிஞ்சு போச்சு, நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்றது ஸ்தேவானுக்கு தெரிந்து விட்டது. அதனால என்ன செய்யறாரு சொல்றாரு, எல்லாரும் என்ன செய்யுங்க, கொலை செய்ய பார்க்கிறீர்கள். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தோம். தேவதூதர் கொடுத்தாங்க நியாய பிரமாணத்தை? இல்ல இல்லையா? தேவதூதர் நியாய பிரமாணத்தை கொடுத்தாங்க, மோசே கொடுத்தாங்க. மோசையின் மூலமாக கடவுள் என்ன செய்தாரு,
நியாயப்படுத்துவாங்க. அவர் இது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாக்க அது அவருக்கு முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாரு சொல்றாரு. இது யூதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு மட்டுமே கிடைத்ததான் ஒரு பாக்கியம் அப்படின்றத சொல்றாரு. அன்னைக்கு அவங்களுடைய புரிதல் அப்படிதான் இருந்துச்சு. கடவுள் ஏதாவது பேசுவார், அதை ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்கும்போது ஒரு மெசஞ்சர் வருவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மெசஞ்சர் யார் அப்படின்னாக்க கடவுளுடைய தூதன். அதை தான் என்ன செய்யறாரு ஸ்தேவானுக்கே சொல்றாரு. கடவுளுடைய தூதன் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் அப்படின்றத நீங்க சொல்றாரு. ஓகேவா? சரி, அதெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருந்து நீங்கள் என்ன செய்யுங்கள், அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் அப்படின்றத சொல்றாரு. இதுதான் ஸ்தேவானுடைய உபதேசம். இதுதான் ஸ்தேவானுடைய பிரசங்கம். என்ன சொல்றாரு? மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை, ஜனங்களையும் அதை கீழ்ப்படிந்து நடப்பதற்கு நீங்கள் விடவில்லை. நீங்கள் எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இப்படி என்ன செய்றீங்க, குற்றவாளிகள்னு சொல்றீங்க. நான் எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் பின்பற்றி வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆபிரகாம் வந்து என்ன செய்யறாரு சொல்றாரு. கோத்திர தலைவர்கள் என்று சொல்லி ஆரம்பத்தை என்ன செய்யறாரு, நிறைய சொல்லிக்கிட்டே வர எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே வந்து இப்ப என்ன செய்யறாரு, தீர்க்கதரிசிகளை கொலை செய்வதாக உங்களுடைய பிதாக்கள் போலவே இப்ப நீங்களும் செய்யறீங்க. ஏன்னா அவர்கள் கடவுளுடைய வார்த்தையை கொண்டு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களை எச்சரித்தார்கள். இது பிடிக்காதவர்கள் அவர்களை கொலை செய்தார்கள். இப்பொழுது நானும் அதைத்தான் செய்கிறேன். இப்போ நீங்க என்ன கொலை செய்ய ஆகிட்டீங்க. அடுத்து வரும் 54. இவைகளை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவரை பார்த்து பல்லை கிழித்தார். அவன் பரிசுத்த ஆவியாலே நிறைந்தவனாய் வானத்தை எண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தை இயேசுமான் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தை நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு ஒருமுனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறமே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எண்ணப்பட்ட ஒரு வாலிபுடைய பாதத்தில் அருகே வைத்தார்கள். இப்ப ஸ்தேவான் சொல்லக்கூடியதான சத்தியத்தை இவர்கள் கேட்க முடியாத அளவுக்கு இவருடைய மனதிலே ஒரு பெரிய நெருடு. ஐயோ, பேசுறதை கேட்க முடியாது, காதை அடைச்சுக்கிறாங்க. காதை அடைச்சுக்கிறாங்க போது நிப்பாட்டுங்க பேச்ச, காதை அடைச்சிக்கிட்டு அவ்வளவு கோபம் வந்து என்ன செய்யறாங்க, அத்தனை பேர் ஒருமனப்பட்டு பாய்ந்து நகரத்திற்கு வெளியே என்ன செய்யறாங்க, இழுத்து கொண்டு போய் என்ன செய்யறாங்க, போட்டு கல்லால் அடிக்கிறார்கள். ஸ்தேவானுக்கு இப்பொழுது என்ன நடக்கிறது, ஸ்தேவானுடைய சூழ்நிலையில் இப்ப என்ன இருக்குது என்பதுதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு அவர் பார்க்கிறோம். இந்த வசனத்தை பார்க்கலாம். 55. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவான நிற்கிறதையும் கண்டான். பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்தான். பரிசுத்த ஆவியினால் நிறைக்கப்பட்டு என்ன செய்யறாரு, ஸ்தேவான் என்பது பரிசுத்த ஆவியினால் நிறைச்சிட்டார். ஏன் பரிசுத்த ஆவி அவருக்குள்ள வந்துட்டாரு, பலன் கொடுக்கிறார். எதுக்கு பலன் கொடுக்கிறார் பாருங்க, அற்புத அடையாளங்கள் செய்வதற்கு இப்பொழுது சாட்சியாக நிற்பதற்கான ஒரு பலன். என்ன ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் தெரிஞ்சிருச்சு. சுத்தி வந்துட்டாங்க. ஏன் நம்ம பாஷைக்கு சொல்ல போனா என்ன ஆகுதுனாக்க ஸ்கெட்ச் போட்டாங்க. ஸ்தேவானுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்கெட்ச் போட்டாங்க. அதான் சொல்லுவோம், போகவே முடியாது. அத்தனை பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது சூழ்ந்து கொண்டு அவ்வளவு கோபம், அவ்வளவு மூர்க்கம். என்ன அவருக்கு மூர்க்கம் அப்படின்னாக்க, கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மூர்க்கம். ஏன் கொலை செய்யறாங்க அப்படின்னாக்க, இயேசுவுக்கு சாட்சியாக இருந்ததுதான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. ஸ்தேவான் என்ன தப்பு பண்ணாரு, என்ன பாவம் பண்ணினார், ஏதாவது குற்ற செயலில் ஈடுபட்டாரா, இதுதான் உன் மேல் சுமத்தப்பட்ட குற்றம் என்று எதையாவது சொல்ல முடியுமா? ஒண்ணுமே சொல்ல முடியாது. ஆனா ஸ்தேவானுடைய சத்தியத்தை, போதனையை கேட்பதற்கு மனதில்லாமல் இப்பொழுது என்ன செய்யறாங்கன்னாக்க, கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டார்கள். இதை தாங்கிக் கொள்வதற்கு, சாட்சியாக நிற்பதற்கான பலன் இங்கதான் கிடைக்கும். பல நேரங்களில் நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படின்னாக்க, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலன் தருகிறார். எதுக்கு பலன் தராரு? ஏன் நமக்கு புரியவே இல்லை. நமக்கு அதை எப்படி சொல்லிக் கொடுத்தாங்கன்னு தெரியல. நம்ம எப்படி கற்றுக்கிட்டோம், எங்கிருந்து கற்றுக்கிட்டோம், நமக்கு ஒன்றுமே புரியல இல்லையா? நம்ம நினைக்கிறதெல்லாம் ரொம்ப மேலோட்டமான மேம்போக்கான விஷயங்கள் தான் நினைச்சுக்கிறோம். பரிசுத்த ஆவி எனக்கு பலன் தருகிறார், என்னால் எவ்வளவு சத்தமாக கத்த முடியுமோ கத்துக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் வந்தா நீ பயங்கரமா கத்தணும், யார் சொல்லி கொடுத்தாங்க? இல்லை. பரிசுத்த ஆவியானவர் வந்தா நீ குதிக்கணும், யார் சொல்லி கொடுத்தாங்க? இல்லை. கையை தட்டணும், யார் சொல்லி கொடுத்தாங்க? தெரியல. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவருக்கு சாட்சியாக இருக்கிறதுக்கு தான் நம்ம கொடுக்கணும். இன்னொரு பக்கம் சொல்றதை விட வேதாகம போதனை நம்ம என்ன செய்து விட்டோம், இழந்து விட்டோம். அது நமக்கு புலப்படாமலே போய்விட்டிருக்காங்க.
இந்த பரிசுத்த ஆவியானவர் பலன் வந்ததுனால ஸ்தேவான் தன்னுடைய மரணத்தை வந்து ஒரு நாள் நினைக்கவே இல்லை. போதும், பரவாயில்ல, இருக்கட்டும். அன்னைக்கு முதலாம் நூற்றாண்டில் இருந்த அப்போஸ்தலர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, இயேசுவை பின்பற்றின சீஷர்களும் சரி, இதைத்தான் அவர்கள் செய்தார். யாருமே பயந்து ஓடலப்பா, ஓடினாங்க, சிலர்லாம் ஓடினாங்க, உயிருக்கு பயந்து ஓடினாங்க. ஆனாலும் கடவுளுக்கு சாட்சியாக இருந்தார். அதான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததான பலன். அந்த பலன் வந்துச்சு பாருங்க. இயேசு அவர் கடவுள், அதற்கு நான் சாட்சி. என்னோட உயிர் போகுதான், உயிர் போனாலும் நான் அதற்கு சாட்சியாக இருக்கேன். அதான் பரிசுத்த ஆவியானவர் தரக்கூடியதான பலன். பாருங்க, ஸ்தேவான் சொல்றாரு, தேவன் வானத்தை அமர்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனோட வலது பார்சத்தில் இயேசுவான் இருக்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் சிறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்றான். ஓகேவா? சரி, இது நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியல. ஸ்தேவான் மறிக்கக்கூடிய சூழ்நிலை என்ன செய்யறாரு, பார்க்குறாரு. இதை பார்த்தது ஸ்தேவான் யாருக்கிட்ட சொன்னாரு தெரியல. ஆனால் லூக்கா என்ன செஞ்சிருக்காரு, எழுதியிருக்காரு. ஒரு யூகத்தில் எழுதியிருக்கிறார். ஒரு யூகத்தில் எழுதியிருக்காரு. ஸ்தேவான் கடைசி நிமிஷத்துல பார்த்த விஷயத்த யாருக்கும் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன செய்யறாரு, லூக்கா என்ன செய்யறாரு, ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக என்ன செய்யறாரு, ஒரு யூகத்தில் இதை எழுதி வைத்திருக்காரு. இருந்துட்டு போகுது. ஓகேவா? சரி, அப்புறம் ஸ்தேவான் என்ன செய்யறான்னா, அவர் 57 அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதில் அடைத்துக்கொண்டு ஒருவனப்பட்டு அவனை பாய்ந்து 59 அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுதுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவர்கள் பிறநாள் படிக்கிற ஆண்டுகளே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீர்கள் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தார். அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர்கள் முழுவதுமாக பயணிக்கக்கூடியதான ஒரு வசனம். அதுதான் the key verse of the Acts. இதுதான் ரொம்ப முக்கியமான. இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் அப்போஸ்தலர்கள் முழுவதுமாக என்ன செய்வது, பயணிக்கணும். இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய பலன் பாருங்க வந்து இவர் எதற்காக இந்த பலனை செலவு பண்ணியிருக்காங்க, இயேசுக்கு சாட்சியாக இருப்பதை என்ன செய்திருக்கிறார், இந்த பலன் அவருக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் பலன் கொடுத்திருக்கிறார். இயேசுக்கு சாட்சியாக எந்த சூழ்நிலையை சாட்சியாக இருக்கிறார் அப்படின்னாக்க, கடைசி நிமிஷம் இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கை முடியக்கூடியதான அந்த கட்டத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவருக்கு தெரிஞ்சு போச்சு. பார்க்கிறாரு, மானம் திறந்திருக்கிறான், கடவுளை பார்க்கிறாராம், மனுஷகுமாரன் வலது பாரசத்தில் இருக்கிறாராம். பார்த்துட்டு என்ன செய்யறாரா, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று என்ன செய்கிறார், கொடுக்கிறார். மரிப்பதற்கு கூட அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அதான் அவங்க சாட்சியாக இருந்தது. அதான் என்ன செஞ்சிருக்குது, பலன் அடைந்து. எதற்கு பலன்? இயேசுவை கடவுள் என்று சொல்லக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவிற்கு விளங்காமல் அவர் தான் கடவுள் என்று சொல்லக்கூடியதான விதத்தில் அவர் எழுந்திருந்தார், வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடியதாக. இன்றைக்கு பல நேரங்களிலே நம்ம இப்படித்தான் பரிசுத்த ஆவியானவர் தவறாக நினைத்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் நமக்கு அப்படின்னாக்க, வேதாகமத்தில் சொல்லியிருக்கிற விஷயம் நமக்கு புரியல. நாமே எதையாவது சொல்றோம், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருவோம். பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ். ஆமாம், மேலே நின்றுட்டு சொன்னாக்க பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் ரிசீவ்னாக்க எதை ரிசீவ் பண்ணுறோம்? நம்மளுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நம்ம ரிசீவ் பண்ணுறது தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் பவர் வருது உனக்கு. உன்னுடைய பர்ஸில் காசு வந்து, உன் வேலட்டில் காசு வந்துருந்து பாரு, திறந்து பாரு, உன் பர்ஸில் காசு இருக்குது, பரிசுத்த ஆவியானவர் பண்ணுறாங்க. ஏன் உன்னுடைய மொபைலில் ரீசார்ஜ் ஆகுது, பரிசுத்த ஆவியானவர் பண்ணுறாங்க. இல்லையா? உன் வண்டியில் பெட்ரோல் இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் பாரு, பெட்ரோல் எல்லாமே ஓட வைக்கிறாரு. யார் சொல்லி கொடுத்தாங்க இதெல்லாம்? முதலாம் நூற்றாண்டுல அப்படி இல்லை. அப்படிப்பட்ட விஷயங்கள் கொடுக்கப்படவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லல. அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? நாம் சாட்சிகளாக இருப்பதற்கு. அவர் நமக்கு என்ன செய்யறாரு? யோவான் ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் நற்செய்திகளுக்கு வருவோம். யோவான் நற்செய்திகள் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தாக்க, பரிசுத்த ஆவியானவர் என்னெல்லாம் செய்யறாருன்றத இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லாத எதையும் நாம் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது தவறாகத்தான் இருக்கும், தவறான போதனையாக இருக்கும், சத்தியமாக இருக்கும். சரிங்களா? பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் இயேசு சொல்லியிருக்கிறார் பாருங்க. 26ஆம் வசனம், யோவான் 14:26 வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவுபடுவார். பரிசுத்த ஆவியானவர் செய்யக்கூடியதான விஷயம் என்ன என்பதை இயேசு சொல்லிக் கொடுக்கிறார். முதல்ல பரிசுத்த ஆவியை பற்றி அறிமுகம் செய்வது இயேசு கிறிஸ்து.
இயேசு கிறிஸ்து தான் பரிசுத்த ஆவியானவர் என்கிறதான திருத்துவத்தின் மூன்றாவது நபரை அவர்களுக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார், காண்பித்துக் கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்ன்றத இயேசு சொல்றார் பாருங்க. நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து போதித்த போதனைகளை அவர் திரும்பவுமாக போதிக்கவில்லை, அவர் என்ன செய்யறார்? நினைவூட்டுகிறார். He just reminds you. The Holy Spirit will remind you of what I have taught. நான் உங்களுக்கு போதித்த விஷயங்களை என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு நினைவூட்டுவார். என்ன சொல்வாங்க? இயேசு பூமியில் இருக்கும்போது உங்களுக்கு இப்படியா சொல்லிக் கொடுத்தாரு? என்ன சொல்லிக் கொடுத்தாரு? யோசித்து பாரு. இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு இல்லையா? நினைவூட்டுவார். சரிங்களா? அடுத்தது என்ன செய்யறாரு பாருங்க. 16வது அதிகாரத்துக்கு வருவோம். 16ஆம் அதிகாரத்துக்கு வந்தனாக்க திரும்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்றத என்ன செய்யறாரு சொல்றாரு பாருங்க. 8வது வசனம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்களை விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதுனாலே நியாய தீர்ப்பு குறித்து கண்டித்து உணர்த்துவார். ஓகே, அடுத்தது வரும் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினாலே என்னை மகிமைப்படுத்துவார். இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைங்க. இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம். அவர் சுயமா எதுவும் பேச மாட்டாராம். பரிசுத்த ஆவியானவர் சுயமா எதுவும் பேச மாட்டாராம். நான் என்னெல்லாம் சொல்லணும் அதைத்தான் அவர் சொல்லுவாரு. நான் சொல்லாததை அவர் சொல்ல மாட்டார். இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய விஷயம், பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு சொல்லக்கூடிய விஷயம். நான் சொன்னதை தான் அவர் சொல்லுவாரு. அவர் இஷ்டத்துக்கு எதுவும் சொல்ல மாட்டார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நம்மளுடைய என்ன சொல்றது கை பாவையாக மாற்றி வைத்து விட்டோம். நம்ம சொல்றதெல்லாம் அவர் செய்யணும், செய்வாரு அப்படின்னு நம்ம மாற்றி வச்சிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் அவர் தான் செய்வார். நான் சொல்றதெல்லாம் அவர் செய்வார். நான் என்னெல்லாம் விரும்புறனோ நான் சொல்றதெல்லாம் அவர் என்ன செய்வார்? அவர் செஞ்சிருவார். அப்படின்ற மாதிரி சொல்வதற்கு வேதனையான ஒரு விஷயம் தான் இல்லையா? அது எப்படி நம்ம மாற்றிக்கணும்னாக்க, இப்போ இந்த நாய்கள் ட்ரெயின் பண்ணுறாங்க இல்லையா? வாழத்துக்கு போட்டால் போய் எடுத்துக்கணும், இது பண்ணால் எடுத்து அந்த நிலைமையை நம்ம கொண்டு வந்துக்கணும். அவங்களுக்கு அந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம். அப்படி ஒரு போதனை, அப்படி ஒரு புரிதலை நாம் பெற்றுக்கொண்டோம். இல்லை, அவர் புதுசாக ஒன்றையும் சொல்லித்தர மாட்டார். இயேசு சொல்லாத எதையும் சொல்ல மாட்டார். ஆவியானவர் சொல்றாரு அப்படின்னு வேதாகமத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பைபிள் நம்ம கையில் இருக்கு இல்லையா? கண்டுபிடிக்கணும். பைபிளில் கடவுள் சொல்லியிருக்கிறாரா? இந்த நபர் சொல்லக்கூடிய விஷயம் வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறதா? கண்டுபிடிக்கணும். இயேசு சொல்லாத விஷயத்தை பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் சொல்லவே மாட்டார். இது இயேசுவே சொல்லியிருக்கிறார், நான் சொல்லல, பைபிளில் தான் போட்டுருக்கோம். அப்ப பலன் தருகிறார். எதுக்கு பலன் தருகிறார்னாக்க, நாம் சாட்சிகளாக இருப்பது. என்ன சாட்சி? இயேசுவே கடவுள் என்பதற்கு சாட்சி. ஸ்தேவானுடைய லைஃப்ல பார்ப்போம். இயேசுவே கடவுள் என்பதற்கு எந்த அளவுக்கு சாட்சியாக இருந்தாருனாக்க, சாவு வரைக்கும் அவர் சாட்சியாக இருந்தார். இதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் அழைக்கப்படுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் முன்னெடுத்துல வந்து பலன் அடைந்து என்ன பலன்? அவருக்கு சாட்சி என்கிறதன் பலன். நான் அவருக்கு உயிருள்ள சாட்சி, ஜீவனுள்ள சாட்சியாக இருக்க போகிறேன். அந்த ஒரு பலனை கடவுள் அனுப்புகிறார். இன்னைக்கு கிறிஸ்தவமாக இருக்கக்கூடிய நீங்கள் நான் எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்கணும்? எப்படிப்பட்ட சாட்சிகளாக இருக்கணும்? இந்த தமிழகம், இந்த தென்னிந்தியா, இந்திய தேசத்துல எத்தனையோ பேர் அந்நிய தேசத்திலிருந்து வந்திருக்காங்க. எவ்வளோ பேர் வந்தாங்க, எவ்வளோ மிஷினரிகள் வந்தாங்க. எத்தனையோ மிஷினரிகள் வந்து இந்த ஊர்ல அவர்கள் மரித்தார்கள். நம்முடைய தேசங்களிலே மரித்தார்கள். பல பெரும் பணக்காரர்கள் வந்தாங்க பாருங்க. பெரும் பணக்காரர்கள் வந்தார்கள். தங்களுடைய சொத்துக்களை எல்லாம் விட்டு வந்தார்கள். பணக்காரர்கள் வந்தாங்க. இந்த தேசத்தில் வந்து பரதேசிகளை போல தெரிந்து கொண்டிருந்தார்கள். தங்குவதற்கு இடம் இல்லாமல், சாப்பிடுவதற்கான நல்ல உணவு இல்லாமல் அவருக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ராக்குலன் டி நோபடின்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க இல்லையா? அவரு சவுத்து தென்னிந்திய பக்கத்தில் தென் தமிழகத்தில் இருந்தார். திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த பகுதியில் ஊழியம் பண்ணியிருந்தார். சாப்பிட்றதுக்கு தட்டு கிடையாது. அவர் தொப்பியில கூழ் வாங்கி குடிச்சிட்டு தொப்பியை கழுவி திரும்ப தலையில் மாட்டிட்டு போயிருக்காரு.
இப்படிலாம் இருந்தாங்க. 3 பேர் மரித்து ஒரே இரவிலே 3 கர்ப்பஸ்திரீகள் மரித்து போனார்கள். ஒரே இரவில் 3 கர்ப்பஸ்திரீகள் மரித்து போனார்கள். அடுத்த நாள் காலையில் அவருடைய பிரேதங்கள் போகிறது. பிள்ளைகளை சுமந்த வயிற்றோடு அவருடைய பிரேதங்கள் போய் கொண்டிருக்கிறது. என்ன விஷயத்தை கேட்கிறாங்க? பிரசவத்தில் மரித்து போய்விட்டாங்க. சூழ்நிலை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இதுதான் சூழ்நிலை. ஆண்கள் எங்களுடைய பெண்களுக்கு பிரசவம் பார்க்கக்கூடாது. அப்ப இந்த ஊர்ல பெண் மருத்துவர்களே இல்லை. அப்ப பெண் மருத்துவர்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து சொந்த ஊருக்கு போனார்கள், படித்தார்கள். அங்கிருந்து நிறைய பணங்களை எடுத்துக்கொண்டு வந்து நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க. ஐடாஸ் கடை வெள்ளூர்ல சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் மிஷன் கட்டினாங்க. எதுக்காக? இதுதான் சாட்சி. இதுதான் இயேசுக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய விஷயம். அவங்க நினைச்சிருந்தா நல்லா சுகபோகமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம், சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம், வசதியாக வாழ்ந்துருக்கலாம். இந்த ஊர்ல மரித்தவர்களுக்கு அவர்களுக்கு என்ன அக்கறை? கடவுளுடைய நாமத்தை அறிவுப்படுத்துகிறோம். அதுக்கு அவர்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யலாம். இது நான் சொல்றேன், கடவுளுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவது, கடவுளுடைய சாட்சியாக இருக்கிறது. என்னால் என்ன முடியுமோ அத்தனையும் நான் செய்யணும். இன்னைக்கு கடவுள் எனக்கு என்ன நன்மையை தருவார்னு எதிர்பார்க்காதீங்க. இன்னைக்கு கடவுளுக்கு நான் எந்த விதத்தில் சாட்சியாக இருக்க முடியும் என்பதை பாருங்க. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் கிறிஸ்தவம். இதைத்தான் கிறிஸ்தவம் கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து இதைத்தான் கற்றுக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்துடைய போதனை இதைத்தான் சொல்லிக் கொடுத்தார். அதுக்கு பின்பாக வந்ததான பல சுயநலவாதிகள் தான் என்ன செய்கிறாங்க? இயேசுவின் போதனை மாற்றி விட்டார்கள். இந்த கால நேரத்தில் கிறிஸ்து ஆவியானவர் உங்களுக்கு இருக்கிறார்ன்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருந்துச்சுனாக்க நீங்க இயேசுக்கு எல்லா விதத்திலும் சாட்சியாக இருக்கீங்க. இந்த வார்த்தையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய செயல்களிலே, நடந்து கொள்ளக்கூடிய விதங்களிலே இயேசுக்கு நீங்கள் சாட்சியாக இருக்கு. அதுதான் சாட்சியுள்ள ஜீவியம். அதைத்தான் கடவுள் விரும்புகிறார். அப்படிதான் இருக்கவங்களுக்கு கடவுள் விரும்புகிறார். பல நேரங்களிலிருந்து நமக்கு மறந்து போயிருக்கிறார். நம்ம எப்படி சாட்சி நினைச்சுக்கிறோம்னாக்க, எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இருந்தேன், இப்பொழுது எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் ஒரு பெரிய சாட்சி இல்லை. இந்த உலகத்திலே கிறிஸ்தவர்கள் முதல் பணக்காரர்கள், கிறிஸ்தவை அறியாதவர்கள் தான் முதல் பணக்காரர்கள். அவர்களுக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்கள் யாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் தான் மிகப்பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க. அப்ப கடவுள் எனக்கு நிறைய கொடுத்துட்டாரு, எல்லாம் கடவுளை கொடுத்துட்டாரு, நான் கடவுளை தேடினேன், இதெல்லாம் எனக்கு கிடைச்சது. அப்போஸ்தலர்கள் கடவுளை தேடினார்கள், அவர்களுக்கு இது கிடைக்கல. அவரை பின்பற்றியிருந்த சீஷர்கள் கடவுளை தேடினார்கள், அவர்களுக்கு இது கிடைக்கவில்லை. எத்தனையோ மிஷனரி மார்கள் இந்த ஊருக்கு வந்தாங்க, அவர்களுக்கு இந்த பெரும் பாக்கியம் கிடைக்கவில்லை. ஆனால் அவர்கள் செய்ததெல்லாம் இயேசுக்கு சாட்சியாக வந்தார்கள். ஜீவன் போகும் வரைக்கும் சாட்சியாக இருந்தார்கள். எல்லாரும் சாக வரைக்கும் சாட்சியாக நான் சொல்லலை. அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுதும் நாம் கடவுளுக்கு சாட்சியாக, அதுதான் இந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுளுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சாட்சியாக. இந்த சாட்சி தான் ரொம்ப முக்கியமானது. இது நம்முடைய வீடுகளில் இருக்கணும், இந்த குடும்பத்தில் இருக்கணும், சபையில் இருக்க வேண்டும், இந்த சமுதாயத்தில் என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்பிப்பார். கர்த்தாவே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் திருக்கரங்களை கொடுக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் ஒரு பெரும் சாட்சியாக இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். இந்த உலகம் ஆண்டவரே எத்தனையோ மோசமான சூழ்நிலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதற்கு மத்தியிலே இயேசுதான் கடவுள், அதற்கு நான் சாட்சி என்று வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இருப்பதற்கு தேவன் எங்களுக்கு பலன் தந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். எங்களுக்கு பொருளாதாரம் அல்ல, சுகபோகமான வாழ்க்கை அல்ல, எங்களுக்கு இருக்கக்கூடிய நன்மைகள் அல்ல, மேன்மைகள் அல்ல, அவர்கள் இல்லாதது எனக்கு கிடைத்திருக்கிறது என்றதான பெருமை அல்ல, பாக்கியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கு இப்பொழுது நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன் என்பதை நாங்கள் பெருமையாக கருதுவதற்கு கடவுளை உறுதி செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து நடத்துகிறாங்க. சபைக்காகவும், சபையுடைய ஊழியருக்காக, குடும்பத்திற்காக, விசுவாசப்படுகிற ஒவ்வொருவருக்காகவும், சபையில் நடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் நாங்கள் சொல்லுகிறோம். அதை தொடர்ந்து நடத்துகிறாங்க. ஆசிரியர்கள் எல்லாத்தையும் நம்ம மதிக்கிறாங்க. இயேசு நாமத்தில் சொல்லுகிறோம். நல்ல பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல மகாபலியும் பரவாயில்லை. கர்த்தர்